வணக்கம். நான் உங்கள் ஈழத்தமிழன் மேனி. நான் போடுகின்ற இந்த பதிவு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதும் எல்லாருடைய மனங்களிலும் ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு பதிவு. அன்பான உறவுகளை, இந்த பதிவை பார்த்து நீங்கள் யாரும் மனஸ்தாபப்படவோ அல்லது கோபமடையவோ கூடாது என்பதனை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். உண்மையிலேயே யுத்தம் மௌனிக்கப்பட்டு இன்று 17 வருடங்களை கடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ புலம்பெயர் நாடுகளிலும் தாயகத்திலும் எத்தனையோ அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது. தமிழ் தேசியம் சார்ந்ததாகவும், தமிழ் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், தமிழ் மக்களினுடைய மாணவ செல்வங்களை கல்வியில் மேம்படுத்தவும், மருத்துவ கொடுப்பனவுகள் என்று பல சேவைகளை ஆற்றி வருகின்றீர்கள். நானும் பார்க்கிறேன். அந்த அடிப்படையிலே நான் ஒரு முக்கியமான பதிவாக இந்த பதிவினை பதிவு செய்கின்றேன். உங்களுடைய துண்டுகளை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனாலும் எத்தனையோ முன்னாள் போராளிகள், அவைகளை இழந்தவர்கள், எத்தனையோ முன்னாள் பெண் போராளிகள் இன்று பெண் தலைமைத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மாவீர குடும்பங்கள் சாப்பிடுவதற்கு வழியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியினை நான் நேரடியாக சில இடத்திலே கண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். சில முன்னாள் போராளிகள் என்னோடு தொடர்பு கொண்டு எனக்கும் எதுவும் உதவி ஒன்று செய்து தாங்கண்டு கேட்கின்ற நிலைமையில் இருக்கின்றது. ஆனாலும் என்னை பொறுத்தவரையில் நான் பெரியளவான உதவிகளை செய்யவில்லை. ஒரு தொண்டு நிறுவனமூடாக உலருணவு பொதிகள், பாடசாலை செல்லுகின்ற பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணம், துவிச்சக்கர வண்டி என்று தொடர்ந்து செய்யாவிட்டாலும் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற எங்களுடைய உறவுகளின் நிதி பங்களிப்போடும், தாயகத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளின் நிதி பங்களிப்போடும் அந்த நிதி வருகின்ற பொழுது அதை செய்து வாரேன். நானும் வாழ்க்கையில் பல இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை சந்தித்த நேரத்தில் சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற மோகனமூர்த்தி அப்பா அவர்கள் எனக்கு கை கொடுத்திருந்தார். ஒரு முச்சக்கர வண்டியினை எந்த விதமான லீசிங் கட்டணமும் இல்லாமல் எனக்கு இந்த உதவியினை செய்திருக்கிறார். அதேபோல இன்னும் அவரால் முடிந்த சில உதவிகளை எனக்கு செய்திருக்கிறார். ஏனென்றால் என்னுடைய ஒரு பயணங்களும் அவருக்கு நேர்மையானதாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால். எனக்கு நீங்கள் செய்ய தேவையில்லை. இருக்கின்ற முன்னாள் போராளிகளுக்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களினுடைய வதிவிடம், இருப்பிடம், அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை தீர்மானித்து அவர்களுக்கு ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுங்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், இன்னும் பல முன்னாள் போராளிகள் வடக்கு கிழக்கு தாயகமெங்கும் பல வேதனைகளை சந்திக்கிறார்கள். பல பேருடைய வீடியோக்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு தொழில் செய்வதற்கு, வாழ்வதற்கு வழி இல்லாத ஒரு சூழல் உண்டு. ஆனால் நாங்கள் தமிழ் தேசியம் தொடர்பாக, மாவீரர்கள், போராளிகள் தொடர்பாக பல விடயங்களை முகநூல் வழியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒவ்வொரு முன்னாள் போராளிகளுடைய வேதனைகளும் துன்பங்களும், அந்த மாவீர செல்வங்களினுடைய தாய் தந்தையினருடைய மனவேதனைகளும் துன்பங்களும் எங்களை நல்லா இருக்க விடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. எங்களை இறைவன் பார்த்து கொண்டிருப்பான், அள்ளி தருவான், ஆனால் பறித்து விட்டுருவான். அன்பான புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற தொண்டு நிறுவனங்களை வைத்திருக்கின்ற அனைவருக்கும்
நாடு கடந்த அரசாங்கம் என்று ஒரு அரசாங்கத்தை நியமித்திருக்கின்றீர்கள். ஏனைய தொண்டு நிறுவனங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு மாதத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை முழுமையாக பெற்றுக் கொடுத்தால் அவர்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போவார்கள். இப்போது அவர்கள் படுகின்ற துன்பங்களை அவலங்களை பார்த்து இங்கு ஏனைய சமூகங்களும் எங்களுடைய தமிழ் சமூகங்களும் கேலிப்படுத்துகின்ற நிலைமைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இந்த முன்னாள் போராளிகளும் மாவீரர்களுடைய பெற்றோர்களும். ஏனென்றால் இந்த போராட்டத்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறீர்கள். இது உங்களுக்கு தேவையா என்ற கேள்வி சில பச்சோந்திகளால் விசமிகளால் கேட்கப்படுது. இதனையெல்லாம் நாங்கள் இல்லாமல் செய்ய வேணுமாக இருந்தால், நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் இங்கிருக்கின்ற பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் உதவி கரங்களை நீங்கள் நீட்ட வேண்டிய தேவை இருக்கு. அவர்களை வாழ வையுங்கள். அவர்களும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி உயிரை கொடுத்தவர்களுடைய பெற்றோர்கள், அங்கங்களை இழந்தவர்களுடைய வாழ்வு நிலை மாற வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சிறந்த சமூகமாக வளர வேண்டும். அந்த பிள்ளைகள் நாளைக்கு ஒரு கேள்வியை கொண்டு வரக்கூடாது, உன்னுடைய தந்தையினர் போராட்டத்தினால் கால்கை இழந்த வடிவாத்தான் நீ இன்று வறுமையில் வாழுகிறாய், உன் கல்வி சீரழிந்தது என்றொரு இந்த சமுதாயம் பல சொற்களை பாவிக்க வழிகிடும். இந்த சமுதாயம் எப்போவும் திருந்த போகிறதும் இல்லை. ஆனால் புலம்பெயர் தேசத்திலே இந்த தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான கட்டமைப்புகளை உருவாக்கி பல நிதிகளை சேர்த்து நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்றதும் தெளிவாக இருக்கிறது. உங்களால் ஒரு பல தொண்டு நிறுவனங்களோடு நீங்கள் நேரடியாக செய்யக்கூடாது. ஏனென்றால் இங்கு பல தடைகள் இருக்குது, இடையூறு இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அங்கு இருக்கிற தொண்டு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு இந்த நிதியினை இன்ன பேருக்கு இவ்வளவு ரூபாவை ஒதுக்கி அவர்களுடைய வாழ்வை முழுமை பெறுவதற்கு, வாழ்வாதாரத்தை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை செய்து ஒரு மாதத்தில் ஒருவருக்கு செய்து அதனை நீங்கள் ஆதாரபூர்வமாக அதனை பதிவு செய்கின்ற பொழுது அதுக்கு பிற்பாடு வருகிற பிரச்சனைகளை ஏனைய இவர்களோட கதைக்கு ஆலோசித்து நாங்கள் அதுக்குரிய முடிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால்தான் நான் இந்த பதிவை போடுகிறேன். நான் இப்போது இருக்கிற முச்சக்கர வண்டி எனக்கு சுவிஸ் நாட்டில் இருக்கிற மோகனமுத்தியப்பா அவர்கள் எனக்கு செய்து தந்திருந்தார். உண்மையிலே நான் அவரை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்வதற்கு காரணம் இருக்கிறது என்னென்றால், எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு அவர் உண்மையிலேயே பங்களிப்பு செய்யவில்லை. அவர் எதிரானவரும் இல்லை, சார்பானவரும் இல்லை. ஆனால் மனிதநேயம் ஒன்று அவரிடம் இருக்கிறது. அந்த மனிதநேயம் எந்த மனிதரிடமும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இனம், மதம், மொழி என்று பார்க்காமல் பல சேவைகளை என்றும் செய்து கொண்டிருக்கிறார். ஆதாரபூர்வமான விடயங்கள் உண்மையின் சாட்சியாக நான் இந்த பதிவினை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். எனவே நீங்கள் கவனத்தில் எடுத்து உங்களுடைய பணி எங்களுடைய வடுக்களை சுமந்தவர்களை, உயிர்களை இழந்த மாவீரர்களுடைய பெற்றோர்களையும் திரும்பி பார்க்கும் என நம்பிக்கையோடு இந்த பதிவினை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.